நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோழி மூடுறதுக்கு ஆடு மூடுறதுக்கு ஏழை மக்களுக்கு உதவுற அளவுக்கு இது குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தான். ஆடு வச்சுருக்கிறவங்க 10 தட்டி 8 தட்டி இந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் அது சுற்றி வர ஒரு காம்பவுண்ட் மாதிரி அதுக்கு அமையும். 20 உருப்படி ஆடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக ஒரு 6 படலம் தான் போகும். மனிதனுடைய பாதுகாப்புக்கு தேவையான அளவுக்கு அது பயன்படும். பால் பேப்பர் முதல் கொண்டு இதில் உற்பத்தி ஆகுது. அதனால மூங்கிலே இன்றைக்கி அழிஞ்சிருச்சு. இது கல் மங்கிலுங்க. இது ஓடை. இது இந்த கத்தி சிலைகளுக்கு ஆடுகளுக்கு தலை பிடுங்கிறதுக்கு கொரட்டின்னு சொல்லுவாங்க, அதுகளுக்கெல்லாம் இது பயன்படும். சுண்ணாம்பு அடிக்க, பெயிண்ட் அடிக்க, கோயில் விசேஷங்களுக்கு எல்லாம் கோபுரத்து மேலே ஏற பிடிக்க பயன்படும். ஓலை குடிசை போடுறாங்கல்ல, அதுகளுக்கு பயன்படும். அது ஒரு குழந்தை பிறந்து தொட்டியில் போட வேணும்னா அந்த தொட்டிலே மூங்கல் தான் போல முடியாட்டு பண்ணி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் குந்தி தேவியார் குழந்தைய ஆற்றுல விட்டதே நம்ம மாதிரி ஒரு கூடை இதில் தான். கரண்ட் இல்லாத காலத்தில் மாடு பூட்டி ஏத்தல் ஊடிப்போம், தண்ணி டீ நாற்று நட்டுவாங்க, குட்டி மாதிரி அப்படியே பின்னி கொடுப்போம். அது லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறோம். இறுதி யாத்திரைக்கு இது பயன்படுது. இப்படி தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், வெயிட் ஃபுல்லாக இருக்கும். கூட ஆடு மூடுறது, கோழி மூடுறது, இதெல்லாம் கல்யாணம். இது இன்னைக்கு ஒரு கூடை எடுத்துட்டீங்கன்னா 400 ரூபா. விநாயகர் கோயில் தான் ஆரம்பிக்குது அவங்க உறவு. இன்னுமே அது ஜனங்க மறக்கிறது இல்லை. சாங்கியத்துக்காக ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இது இல்லாத வீடே இருக்காது. இப்படி எடுத்து இப்படி தூத்துவாங்க.